திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றுவின் இளம்பிறை போல மேற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்து அடியே நுனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமியர் நமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவகாமியம் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனதுணை குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவகாமியம் அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, யோகங்கள் பலவிதம் என்ற தலைப்புல சில உதாரண ஜாதகங்களை பார்ப்போம். இது சம்பந்தமான ஆய்வு ஜாதகத்தையும் பார்ப்போம். நட்சத்திரங்கள் சம்பந்தமானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அத யோகங்களை பற்றி சொல்லும் பொழுது யோகம் எங்கே யோக பங்கம் ஏற்படுகிறது, எங்கே யோகம் முழுமையாக செயல்படுகின்றது என்பதை நாம் பார்த்தோம். போன கிளாஸ்லயே பார்த்தோம். கிட்டத்தட்ட நிறைய விதிகள் அதுக்கு உங்களுக்கு கொடுத்தேன். விதிகள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இல்ல. இப்ப முதல்ல நம்ம சூரியனால் கிடைக்கக்கூடிய யோகங்களை பற்றி பார்ப்போம். சூரியன் ஆத்ம சரீரம், ஆத்மா அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் ஆத்மா சூரியன் தாங்க. அதுபோல சம்பாத்தியக்காரங்களும் சூரியன் தாங்க. குரு தனம், தனகாரகன் குரு. சுக்கிரன் அந்த தனத்தை செல்வமாக மாற்றி கொடுக்கக்கூடியவன். பணமா இருக்கிறது பூராமே குரு. அதுல சிறு பணம் அதை செல்வமாக எப்படி சொல்றது, இப்போ தங்கம் அப்படின்னு தனியா எடுத்தீங்கன்னா அது குரு. தங்கத்தை ஆவரணம் பண்ணீங்கன்னா குரு சுக்கிரன். தங்கத்தை ஆவரணம் பண்ணீங்கன்னா குரு சுக்கிரன். சுக்கிரன் சேர்ந்தா தாங்க நமக்கு அது பயன்படும். எந்த ஒரு விஷயமே சுக்கிரன் சேர்க்காம குருவை பயன்படுத்த முடியாது. குரு பெரும் பணமா கொண்டு கொடுக்கும். ஆனா சுக்கிரன் கூட சேர்ந்தா தான் பயன்படும். ஏன்னா மாயைக்குள்ள போய் நீங்க அதை செலவழிக்கிறதுனாலே அது அதனால ஒரு பலன் பெறணும் அப்படின்னா, நீங்க ஆர்ஜாவத்துல பாருங்க, குரு பலமா இருக்குது, சுக்கிரன் பலம் கெட்டு போச்சுன்னா அவன் பணம் சம்பாதிப்பான், செலவண மாட்டான். பணம் சம்பாதிப்பான், செலவண மாட்டான். சுக்கிரன் தான் மயக்கம். ஒரு பொருளுக்கு இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், இந்த கார் அழகா இருக்கு, இது 25 லட்சம் ரூபாய், இந்த கார் வாங்கலாம்னு வாங்குறோம். காருக்கு உண்டான காரத்துவம் எந்த கிரகம்? சுக்கிரன் செவ்வாய் தானே. அப்புறம் வெறும் குருவுக்கு வச்சுட்டேன்றது. அப்போ அந்த குரு வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆனால் இங்க புரிஞ்சுக்கணும், குருதான் காலம் நீதி கலை வித்தையராக வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அது வாங்கிறது அப்படின்னா சுக்கிரன் உள்ளுக்கு வரணும், மாயை. புரியுதுங்களா? இப்போ சூரியன் ஆத்மா. இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறது முன்னாடி சூரியனை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். எப்போதும் விழிப்புள்ளவர், எப்போதும் விழிப்புள்ளவர். ஆத்மாவுக்கு தூக்கம்டா, ஆத்மா உறங்குதா? உறங்காது. நம்ம அவஸ்தைகள் பார்த்தமே, கீழாவஸ்தை மேலாவஸ்தை அவஸ்தைகள் பார்த்தமே, இதுல எந்த நிலையிலும் ஆத்மா செயல்படாம இருக்காது. கடைசியா மயக்க நிலையில இருக்க, பேருக்க நிலையில கூட ஆத்மா நிற்கும், பிராணன் வெளியே போயிடும். பேருக்க நிலையில கூட ஆத்மா நிற்கும், பிராணன் வெளியே போயிடும். ஆத்மாவுக்கு உறக்கம் இல்லை அப்படிங்கிறது இல்ல. உண்டா? சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே. இன்னும் திருமண பொருட்கள் தெளிவா பார்க்க போறோம். ஆத்மாவுக்கு உறக்க நிலை உண்டா? எல்லாத்துக்கும் ஓய்வு உண்டா? ஆத்மாவுக்கு ஓய்வு உண்டா? இல்ல. ஆத்மா எப்ப ஓய்வு எடுக்கும்? ஆத்மா எப்ப ஓய்வு எடுக்கும்னா முக்திங்கிற வழியில தான் ஓய்வு எடுக்கும். ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் இடையில ஓய்வு எடுக்கும். ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் இடையில ஓய்வு எடுக்கும். புரியுதுங்களா? அப்போ இத பாருங்க, சூரியன் எப்போதும் விழிப்புள்ளவர், கொதித்த தேகி. சூரியனுக்கு எப்பாவது ஓய்வு இருக்கா? இங்க நமக்கு மறைஞ்சாருன்னா அங்க தோன்றணும், அங்க மறைஞ்சாரு இங்க தோன்றணும். உலகம் அழியும் போது சூரியன் ஓய்வு எடுத்துக்காரா சார்? இந்த பூமி அழியும் பொழுது
சார் பூமிங்கிறது உடலா நினைச்சுக்கங்க, நம்ம உடலா நினைச்சுக்கங்க. 100 சார், ஏன் லேட்டு சார்? பூமிங்கிறது இந்த உடம்பா நினைச்சுக்கங்க, பூமிங்கிறது நம்முடைய உடம்பு, புரியுதுங்களா? சூரியன் உயிர். அப்ப எப்போ சூரியனுக்கு ஓய்வு? பூமி அழிஞ்சாத்தானே ஓய்வு. அப்ப இந்த உடம்பு அழியும் போதுதான் ஆத்மாவுக்கு ஓய்வு. அதனால எப்போதும் விழிப்புள்ளவர். கொதித்த தேகி. சூரியன் எப்போ எப்படி இருக்காரு? கொதித்த தேகி. ஆத்மா எப்போ எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். சமவளர்த்தி, கொஞ்சம் ரோகம் உள்ளவர், மஞ்சள் நிற கண்கள் உள்ளவர், இதெல்லாம் பார்த்தோம். பித்த அமைப்புடையவன் பார்த்தோம். இவருடைய சுவை அப்படின்னா கார்ப்பு, குரூரம். இவருடைய குணம் அப்படின்னா ரஜோகுணம், சாத்வீகம். செயல்பாட்டுல சாத்வீகமாகவும் தன்மையில ரஜோகுணமாகவும் இருப்பார். இவருடைய சுவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆளுமை, அதிகாரம். இவரால் கிடைக்கக்கூடிய பலம் என்ன? ஆளுமை, அதிகாரம், ஆத்ம பலம். கிரகங்களின் சேர்க்கை, பார்வை, இதை வைத்து யோகத்தை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு யோகத்தை பார்ப்போம். இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன? வசி யோகம், வெசி யோகம், உபயசர யோகம், புத ஆதித்யா யோகம். வாசி யோகம் சொல்லலாம், வசி யோகம் சொல்லலாம். சார் இன்னும் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க. பாலசுப்ரமணியம் சார், வசி யோகம், வெசி யோகம், உபயசர யோகம், புத ஆதித்ய யோகம், அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், திரிலோச்சனா யோகம், மாருத யோகம், ரவிச்சந்திர யோகம், ரவி யோகம், சிவராஜ் யோகம். எத்தனை யோகம் இருக்கு மொத்தம்? வசி யோகம், வெசி யோகம், உபயசர யோகம், புதாதித்ய யோகம், அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், திரிலோச்சனா யோகம், மாருத யோகம், ரவிச்சந்திர யோகம், ரவி யோகம், சிவராஜ் யோகம். மொத்தம் 11 யோகங்களை சூரியன் கொடுக்கிறார். சார் எத்தனை யோகம்? 11 யோகங்களை கொடுக்கிறார். சரி, இப்ப பாருங்க, இந்த சூரியனுக்கு 12ஆம் இடத்தில், சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் எனும். பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் என்ன? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் என்ன? சுக்கிரன், சனி. அதாவது இருள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சூரிய ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன். இந்த 4 கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகியவற்றில் ஒன்றோ சேர்ந்தோ இருந்தால் சூரியனுக்கு 12ஆம் இடத்தில், சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகியவற்றில் ஒன்றோ இரண்டோ சேர்ந்து ஏற்படுவது வசி யோகமாகும். இதன் சந்திரன் அளிக்கும் அனவா யோகம் போன்றதான் எனினும் இதை சுபவசி யோகம், அசுபவசி யோகம் என்று 2ஆக பிரித்து பார்க்க வேண்டியுள்ளது. சுபவசி யோகம் என்ன? அசுபவசி யோகம். சசி கேக்குதா? அசுபவசி யோகம் என்று 2ஆக பிரிக்க வேண்டியுள்ளது. அதாவது இந்த யோகம் நீங்க கேட்டீங்கம்மா, ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா
ஷேர் மார்க்கெட் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த சூரியன் அசுப பசி யோகத்துக்கு போய் மாட்டக்கூடாது. புரியுதா சசி? இது முதல் பாயிண்ட் நமக்கு. ஏன்னா சம்பாதிக்கணுங்கிற அமைப்பே இதுதான். இது இல்ல அப்படின்னா என்னதான் பொருட்காரத்துவ பாவங்கள் வேலை செஞ்சாலும் நாட் யூஸ், நோ யூஸ். ஏன் அப்படின்னா சூரியன் பலம் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகத்துல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாது. எதுல முதலீடு பண்ணாலும் லாஸ் ஆகும். அப்போ சுபபசி யோகம் இது சந்திரன் அளிக்கும் அனவா யோகம் போன்றது என்றாலும் சூரியனுக்கு 12 புதன் சுக்கிரன் குரு ஆகியவை இருப்பின் அது சுபபசி யோகமாகும். செவ்வாய் சனி ஆகிய பொது பாவகரங்கள் இருப்பின் அது அசுபபசி யோகமாகும். சுபர் பாவர் இணைந்திருந்தால் அது சுபபசி யோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு இணைஞ்சிருக்குது. இதுல இந்த நூல்ல இருக்கிறத எடுத்துக்கூடாது. சுபர் பாவர் இணைந்தால் அதை சுபவசி யோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அப்படி அல்ல. இதுல எந்த கிரக பலம் பெற்றிருக்குதோ அந்த கிரகம் தான் பேசும். சுபகிரகம் இருந்து சுபகிரக பலம் பெற்றால் சுபபசி யோகம், அசுபகிரகம் இருந்து அசுபகிரகம் பலம் பெற்றால் அசுபபசி யோகம். தைரியசாலியாகவும் சுற்றத்தாருக்கு உதவக்கூடியனாகவும் நல்ல புகழ்பெற்ற வாழ்க்கை அமைந்தனாகவும் செல்வாக்கு உடையவனாகவும் சுகபோகங்களை அனுபவிப்பதாகவும் அந்த அமைப்பை ஏற்படுத்தும். பொது பாவர்கள் இருப்பின் நேர்மாறான பலன்களான அமைந்து திறமை தைரியம் இல்லாத சோம்பேறியாக்கி பணம் தங்காத செலவாளியாக. இங்க புரிஞ்சுக்கங்க, நான் ஏன் சேர்மாக்குள்ள சொன்ன தெரியுமா? இதை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இதை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல தகுதியற்ற ஜாதகங்கள் ஒரு சேர்மார்க்கத்துக்கு போறோம்னா என்னதான் பாவங்கள் வேக செஞ்சாலும் கிரகங்கள்ல தகுதியற்ற கிரகங்கள் தகுதியற்ற யோகங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க முதலீடு பண்ணா மைனஸ் ஆயிடுவாங்க. அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா ஒரு மனிதர் ஒரு நிலையிலிருந்து ஒரு 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 1000 சேர் வாங்குறாங்க. 1000 சேர் வாங்கிட்டு இந்த 1000 சேரும் என்ன சொல்றது, ஒரு சேர் 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப 1000 சேர் என்ன ரேட்டு? கண்ணு 1 லட்சம். 1000 சேர் 1000 சேர் கண்ணு. 10,000 மேனேஜர் தெரியாம பேசிட்டுமா, சாரிமா, நான் 100 ரூபாய் சொல்லிட்டுமா, விடுமா, பஞ்சாயத்து வேண்டாம். சரி, அது திடீர்னு டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது அப்படின்னா அதுக்கு யோகம் இல்லாம இப்படி இந்த ஜாதகம் செல்லும். என்னதான் பாவகங்கள் வேலை செய்யட்டும், பாவகங்கள் சம்பாதித்து கொடுக்கலாம். ஆனா ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவன் நகரணும் அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய சூரியன் பலமா இருக்கணும். அது இருந்தாலும் முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிவு பண்ணோம்னா தோத்து போயிடுவோம். அப்போ நம்ம இந்த யோகத்தை இருக்கும் போது நம்ம அடுத்த ஆய்வுக்கு உண்டான இதையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்ப பாருங்க, இங்க சுபவசி யோகம். சுபவசி யோகம் எது? இங்க பாருங்க, குருவை தாண்டி சூரியன் இருக்கார். இந்த பக்கம் குருவை தாண்டி சூரியன் இருக்கார். இது சுபவசி யோகம். சூரியனுக்கு 12 குரு ஆட்சி பெற்று நிற்கிறார். அப்போ இது எப்படி யோகமா செயல்படும் அதை பார்க்கணும் அல்லவா? இது பாருங்க, அசுபபசி யோகம். சனி ராகு கேது சூரியனை தாண்டி நிற்கிறார். இது எப்படி யோகமா செயல்படும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது அசுபபசி யோகம். இப்போ சூரியன் சஞ்சாரம் வந்துட்டே இருக்கு. நம்ம ஆத்மாவுடைய சஞ்சாரம் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உண்டு. இந்த ஆத்ம சஞ்சாரம், இந்த சூரியன் படம் போட்டிருக்கிறான் தங்கம், தங்கம், இந்த சூரியன் அப்படியே பவனிச்சு வந்துட்டு இருக்காருங்க. சூரியனுடைய பாதையில பவனிச்சு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஆத்மா அப்படியே பயணத்துல வந்துட்டு இருக்கு. இந்த ஆத்மா பயணத்துல வரும்போது பாருங்க, இப்போ ஒரு வானத்துல சூரியன் பார்த்தா அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இந்த பக்கம் முகல்ல இருக்கும், அப்படியே பூந்து போற மாதிரி இருக்கும். இந்த சூரியனுடைய பாதையில இவங்க எல்லாம் குறுக்கிடுறாங்க. யாரு? ராகு கேது சனி பகவான், இவங்க எல்லாம் குறுக்கிடுறாங்க.
இவங்க மேல மோதி இந்த சூரியன் வெளிவராரு. அப்ப சூரியனுடைய ஆத்மாவுடைய பலம் மனோநிலை எப்படி இருக்கும்? பலவீனமாகும். சார் நீங்க பயனுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு கொடுமையான ஒரு கிருமி, ஒரு நோய் கிருமி உங்களுக்குள்ள பூந்து ஆத்மாவை பாசிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கிருமி, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, இதையெல்லாம் சந்திச்சு இந்த இருளை சந்திச்சு வரக்கூடிய சூரியன், அந்த சூரியனுடைய தன்மை, ஆற்றல், அவருடைய பலம், அவருடைய தேசஸ் குறைஞ்சிருக்குமா குறையாதா? ஃபுல்லா குறைஞ்சிடும். படமே போட்டுக்க பாருங்க, இந்த ஆத்ம பலம் குறைஞ்சிடும். அது திருப்பியும் பலம் பெறுவதற்கு நாளாகும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு ஜாதகத்துல, அதாவது நான் சொல்றேன், இந்த சனி ராகு கேதை தாண்டி ஒரு சூரியன் வந்து உச்சமே பெற்றால் கூட இந்த சூரியன் சம்பாத்திய பலத்தை கொடுக்க மாட்டார். இப்ப நான் சொல்றது புரியுதா? இதுதான் அசுப வசி யோகம். ஏன் அதுக்கு இங்க போகணும்? கிரக காலத்தை எடுத்துங்க, கிரக காலத்தை எடுத்துங்க. ராகு கேது என்ன குணம்? தாமஸ். சூரியனுடைய குணம் என்ன குணம்? ரஜோ குணம், சாத்வீக குணம். ஒரு ரஜோ குணமும் சாத்வீக குணமும் உள்ள ஒரு குணத்துல தாமச குணம் உள்ள கலந்து வந்தா என்ன ஆகும் சார்? ராஜா கொடையாளிதான் சார். தாமச குணம் வந்துட்டா காமம் வந்துடும். தாமச குணம் வந்துட்டா ராஜா அந்த புறத்துல கீழே போய் இது கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்ன சொல்றது, பொன்பொருள் கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதனாலதான் அந்த புறத்துக்கு யாருக்கு அனுமதி இல்லை. ஒரு ரஜோகுணம் உள்ளவனுக்கு, ஒரு 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 ராஜா அளவுக்கு ஒரு கம்பீரமான ரஜோகுணம் உள்ளவன் ஒரு தாமச குணத்துக்குள்ள புகுந்து வரையில எப்படி இருப்பாரு? வீரியம் அதிகமாக இருக்கும். தாமச குணத்தினுடைய வீரியம். சார், நம்ம செயல், நமக்கு இருக்கிற நம்ம சாத்வீகத்துக்கு இருக்கிற தாமச குணமும் இதே ஒரு ரஜோ குணத்துக்கு இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தாமச குணம் மோதி வரும்போது என்ன ஆகும்? புல் தாமச ஏறிடும். ரஜோகுணம் என்பது ஸ்பீடு. அதுல போய் தாமச குணம் அடிச்சு வரல என்ன பண்ணும்? குணத்தத்துவம். தாமசம்னா என்ன? ஏமாற்றம், களவு, பொய், சூதாடுதல், காமம், என்ன சொல்றது, பித்தலாட்டம், கொலை, கொள்ளை, இதெல்லாம் இதுக்குள்ள பூந்து வரல என்ன ஆகும்? சூரியனுடைய தன்மை இது மேலதான் சஞ்சரிச்சு வர. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எப்படி கிரகம் சஞ்சரிக்கிறது புரியுதா இல்லையா? சிவா, நீங்க ஒருத்தர் தான் பேசுறீங்க, அவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. நூறு சார், புரியுதா இல்லையா? சார் 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 ஏன் சவுண்ட் கம்மியா இருக்கு சார்? கோள்கள் சுத்துது சார். சூரியனுடைய சஞ்சாரம் இப்படியே வந்துட்டு இருக்கு, இப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த சூரியன் இங்க இருந்தா இங்க போறாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த சூரியன் இங்க இருந்து போறாரு சார். இங்க இருந்து இப்படி போயிட்டே இருக்காரு, இப்படி போயிட்டே இருக்காரு. இப்படி போகும்போது இந்த கிரகத்துக்குள்ள பூந்து வெளியே வராரு. இப்ப அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும்? பலவீனமாகுமா ஆகாதா? நான் இப்ப சொல்றது புரியுதா? தாமச குணத்து மேல பட்டு வரும்போது அந்த ரஜகுணம், சாத்விக குணம், ஒரு ஆளுமை, ஒரு 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 சூரியனுடைய தன்மை மாறி போயிருது இல்ல சார்? நீங்களே இருக்கிறீங்க, உங்களுடைய குணத்துல நீங்க தாமச குணத்துக்கு ஆட்பட்டு வரும்போது நீங்க எவ்வளவு நல்லவரும் கெட்டவரா தெரிவார். நம்முடைய குணம் மாறுபாடு வரையில் கெட்டவரா தெரியும். அதனாலதான் என்னன்னா, நல்ல விஷயங்களை ஒத்தி போடாதே, அன்றே செய். ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா எப்ப தோணுதோ அப்ப செஞ்சிரு. அதனால கெட்ட விஷயத்தை ஒத்தி போடு. உங்களை அவை பாட்டியே சொல்லியிருக்காங்க, ஆறுவது சினம், ஆறுவது சினம். அப்ப என்ன சார்? சினம், கோபம் வருதா பொறுமையா போ. அதாவது நாளைக்கு இப்போ ஒரு கோபம் வருதா, இன்னைக்கு திட்டாத, நாளைக்கு திட்டிக்கலாம் அப்படின்னு போ. ஆறப்போடு. அறம் செய்ய விரும்பு. அறத்தை நல்ல காரியங்களை உடனே செஞ்சிரு. தோணுன்னே ஏன் மறுபடி குணம் மாறிடும். இந்த ஆத்மா பாருங்க, சந்திரனாவது 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு ராசி கட்டத்துக்கு போகுது. சூரியன் வந்து லக்ன புள்ளி தினம் என்ன ஆகுது? சூரிய உதிக்கிற இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு 12 லக்ன புள்ளி விழுந்துருது. அப்போ அதனாலதான் குணம் இப்ப இருக்கிற குணம் அப்ப இருக்கிறது இல்ல. ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்க குணம் மாறிக்கிட்டே இருக்குது.
குணம் சீக்கிரம் மாறிடும். ஒரே குணத்துல நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இந்த சூரியனுக்கு 12 ராகு கேது சனி இருக்கும்போது சூரியன் யோகத்தை செய்வாரா? சுப்பிரமணிய சார் சார் இப்ப புரியுதா நான் சொல்றது? யாருக்காவது புரியலையா? இது அடுத்தது நம்ம சம்பாத்தியத்தை பத்தி பார்க்க போற சப்ஜெக்ட்ல தெளிவா அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கணும். இது என்ன சின்ன யோகம் தானே அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சார் உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்களும் சசியும் ஷேர் மார்க்கெட் பத்தி நம்ம ஆய்வு பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்க. இதுக்கு அதெல்லாம் முக்கியம். இத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏதோ யோகத்தை படிக்கிற அப்படின்னு எடுத்துக்காத. முதல்ல ஒரு மனுஷன் சம்பாதிக்கணுங்கிற திறமை வேணும்னாலே சூரியனுக்கு 12 பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. நீ உங்க ஜாதகம் ஒப்பிட்டு பாருங்க. சூரியனுக்கு 12 பாவ கிரகம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியனுக்கு 12 சார், சூரியனுக்கு 11 இருக்கு சார்னு சொல்லக்கூடாது. சொன்னோடனே நம்ம ஊர் சார் கேட்பாரு, யாரு? சுப்பிரமணிய சார். சார் சூரியனுக்கு 11 எனக்கு சனிராக இருக்கு சார் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு சூரியனுக்கு 12 குரு இருக்குது. குரு இருக்குல்ல சார்? உங்களுக்கு சுபபசி யோகம், சுபபசி யோகம் சார். நீங்களுடைய பொருளாதார நிலையில பொருளாதார இன்னைக்கு விட்டுருங்க, பொருளாதார சம்பாதிக்கக்கூடிய காலத்துல நல்லா ஓடி சம்பாதிச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு சூரிய திசை வரல, ஆனா சம்பாத்தியத்தை கொடுத்தது. கட்டாயம். அப்போ இது சுபவசி யோகம். சுபவசி யோகம் பாருங்க. இதே சூரியன் என்ன பண்றான்னு பாருங்க. இங்க இறக்குங்க கீழே கொஞ்சம் வாங்க சார், இப்படி வாங்க. இதே சூரியன் இப்படி போறாருங்க. நான் நேரத்தில் புரியுதா? தெரியுதா தங்கம்? சுக்கிரன் மேல போறாரு, சுக்கிரன் மேல போறாரு, சூரிய வளர்வரை சந்திரன் மேல போறாரு, குரு மேல போறாரு, புதன் மேல போறாரு. இப்படி வரையில என்ன ஆகும்? அப்படியே மனசு என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஆத்மா அப்படி எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். என்னங்க அப்படியே எப்படி இருக்கும்? அப்படியே காலேஜ் விடுற நேரத்துக்கு ஒரு வருஷ பையன் காலேஜ் பொண்ணுங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே மனசு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இதுக்கு மேல எப்படி சார் சொல்லி புரிய வைக்கிறது சார்? புரிய வைக்காமா? ஆமா, 100 கிலோமீட்டர் பயணத்துல நான் அந்த வயசை சொல்றேன். இதை புரிஞ்சுக்கணும். 100 கிலோமீட்டர் பயணிக்கிற காலத்துல ஒரு 20-21 வயசு பையன் பஸ்ல ஏறிட்டான். ஏறிட்டு அடுத்த ஒரு கடல்ல நின்றுகிட்டே வர்றான். அடுத்த இது காலேஜில் நிக்குது. நிறைய பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க ஏறி பஸ்ல ஏறிடுச்சு. நான் சொல்றது 21 வயசு பையன். நீங்க உடனே என்ன கற்பனை பண்ணி கூடாது. 100 கிலோமீட்டர் நின்றுட்டு வரணும். அந்த பொண்ணுங்களும் நின்றுட்டு வரணும். இவன் எப்படி இறங்கினானே கால்வழி ஏது ஒண்ணும் தெரியல. தப்பா புரிஞ்சுக்க கூடாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அந்த இடத்துல அவன் கலந்து போகின்ற நபர்கள் யார்? இதே 10 கிலோமீட்டர் நின்று போகலாம். இந்த பக்கம் 4 தண்ணி ஓட்டம், இந்த பக்கம் 4 தண்ணி ஓட்டம், அப்படி கப்படிக்குது. அவனுடைய பயணம் எப்படி இருக்கும்? இந்த 2 கணக்கு போடுங்க சார். விளக்கம் போதுமா? ரெண்டாவது பயணம் இந்த பக்கம் தனி ஓட்டம் என்னங்க சார்? உட்கார்ந்துட்டே வர முடியாது. நீங்க நிக்கவே வேண்டாம். உட்கார்ந்து வரையில உங்களுக்கு இந்த பக்கம் 2 பேர் தண்ணி போட்டு ஃபுல்லா வாழறீங்க, இந்த பக்கம் தண்ணி போட்டு ஃபுல்லா வாழறீங்க. உங்களால பயணிக்க முடியுமா? அவன் நின்றுட்டு வந்தவனுக்கு ஏன் இதாகல? அந்த சுக்கிரன், அந்த ஆத்மா சுக்கிரனை பார்த்துட்டு வருது. சுக்கிரன் மேல மோதி வருது. சுத்தி சுக்கிரன் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்கும்? அவனுக்கு ஸ்டாப் தெரியாது. இது இறங்கல, ஸ்டாப் தெரியாது. நான் தவறா சொல்ல. அதாவது இதுல அந்த இடம், அந்த இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கணும். சசிமா, இதுக்கு மேல நான் எனக்கு புரிய வைக்க முடியாதுமா. அப்போ
அந்த சூரியன் கடந்து வருகின்ற கிரகங்கள் பாருங்க, குரு, அதுக்கடுத்து சுக்கிரன் மாயை, குரு மதிக்கத்தக்கவர், சந்திரன், இந்த மாதிரி நல்ல கிரகங்களோடு கலந்து வரும் பொழுது, அவர் மேல மோதி இப்படி பயணித்து வரும் பொழுது ஒரு தென்றல் நீல மோதி வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பார். அப்ப சம்பாத்தி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். இதே சூரியன் இங்க பயணித்து வரும் பொழுது, இங்க பாருங்க என்ன குணம்? சாத்வீகம், சாத்வீகம், சாத்வீகம். சாத்வீகத்துல பயணிச்சு வருது. இவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதே இங்க பயணிக்கும் போது எப்படி இருக்கும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? 100 வித்தியாசம் இருக்கா இல்லையா? சரி, எப்படி பயணிச்சு வரான்னு சொல்லலாம். இந்த பிள்ளைக்கு அதுதான் புரியல நினைக்கிற சசிக்கு. எப்ப பயணிச்சுது? 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிக்குது. இந்த சூரியன் இங்க இருக்காரு, மீனத்துல சூரியன், கும்பத்துல சனி ஆகுறதுன்னா மீனத்துல இருக்காரு. இது எப்ப பயணிச்சுது அப்படின்னா, கண்ணன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு சூரியன் மகரத்துல, உனக்கு சூரியன் மகரத்துல, நீ பிறக்கிறதுக்கு முதல் மாசம் சூரியன் உனக்கு 12ஆம் ராசியான தனுசு ராசியை கடந்துதானே மகரத்துக்கு வந்துள்ளார். புரியுதாமா? அவர் பயணிச்ச காலம் எப்பவும் புரியாது. எப்பப்பா பயணிச்சாரு? ஏன் எஞ்சாவது இங்க இருக்காரு, இவரு என்னமோ பயணிச்சாரு. எப்ப பயணிச்சாரு? நீ பிறகுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நீ என்ன மாசம் பிறந்திய? அப்ப மார்கழி மாசம் சூரியன் எங்க இருந்தாரு? அப்ப தனுசுல இருந்து பயணிச்சு தானே அங்க வந்திருக்காரு. அப்ப தனுசு மண்டலம் என்ன தன்மையோ அந்த தன்மை இருக்கும். இல்லாத அந்த தன்மை என்ன கிரகங்கள் இருக்கோ அதை கடந்து வந்தனால அதனுடைய பதிவுகள், அதனுடைய தன்மைகள் சூரியன் மேல மோதிதான் வந்திருக்கும். அப்ப அந்த சனி ராகு சேர்ந்து நிக்கிறது. அது மேல மோதி வரும்போது சூரியன் சோர்ந்து விடுவாரா இல்லையா? அப்போ அந்த சம்பாதிக்கின்ற அந்த யோகத்தை கொடுக்காது, வசி யோகத்தை கொடுக்காது. இதை நான் பிராக்டிகலா போட்டு காட்டுறேன். அதாவது தியரை நமக்கு இதோட முடிஞ்சது. தியரை இதுதான், இதோட முடிஞ்சது. இதை மட்டும் சொல்லிட்டு ஜோசியத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா பிராக்டிகலா உங்களுக்கு அதாவது நடைமுறையில உங்களுக்கு அந்த படத்தை போட்டு காட்டுறேன். லைவா ஓடுது படம், ஏன் நடக்கிறது அப்படிங்கிறது. சுகந்தி மேம் புரியுதா? சுகந்தி மேம் புரியுதுங்களா? யோக பங்கம் எதனால் ஏற்படுதுன்னு புரியுதா? பாலசுப்ரமணியம் சார் புரியுதா? சார் நம்ம வயசுக்கு நம்மளே நம்ம கடந்து நம்ம ஒரே குணத்தில் இருக்கிறவங்க பாலசுப்ரமணியம் சார் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எதை கடந்து வருமோ அந்த தன்மையில தானே நம்ம சந்திக்கிற நபருக்கு நாம் பேசுறோம். சார் சார் நம்ம வீட்டுக்கு போறோம்னு தினம் சந்தோஷம் பேசுறோமா? ஒரு நாள் சில்லு நெறிஞ்சல் வரும். அவங்க எந்த தப்பு இல்ல கூட நெறிஞ்சல் வரும். எங்க இருந்து நெறிஞ்சல் வரும்? நம்ம கடந்து வந்த பாதை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆத்மா கடந்து வந்த பாதை, இந்த 12ஆம் வீடு கடந்து வந்த பாதை பாதிப்பு ஏற்பட்டால் பாதிக்கும். அங்கே சுபவசி யோகம் வேலை செய்யாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இப்ப யோக பங்கத்தை பத்தி புரியுதா? யோக பங்கத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். இதுதான் யோக பங்கம். யோக பங்கம் பாருங்க. இங்க இந்த ஜாதகம், இந்த ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா சூரியன், இது ஜாதகத்தை அப்புறம் விளக்கம் சொல்றேன். இது 2 யோகம் இருக்கு. சூரியன் அடுத்து சந்திக்க போறது சுபகிரகங்களை சந்திக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்முடைய யோக ஜாதகத்தில் இருக்கும். 6 ஜாதகத்துல இது அந்த ஜாதகம் தான் நினைக்கிறேன். ஆமா, சசி ஜாதகம் தான். சசி ஜாதகத்துல சூரியன் அடுத்து சந்திக்க போற சுபகிரகங்களை சந்திக்கிறாரு. இந்த ஜாதகம் எடுத்துக்கங்க. சூரியன் என்ன பண்றாரு? சூரியன் சுபகிரகத்தை தாண்டி வந்திருக்கார். அப்ப சுபகிரகத்தை தாண்டி சூரியன் வர்றார்.
அவரோட சனி இருந்தால் கூட சுபகிரகத்தை தாண்டி வந்திருக்கார். ஆனா சனி இருப்பது யோகத்தை குறைக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ராகு கேதுவை தாண்டி வந்தால் ராகு கேதுவை தொட்டு வந்தால் சூரியனுக்கு 12ஆம் ராசியில் பாவகிரகங்கள் இருந்தால் அந்த யோகம் முழுமையாக வேலை செய்யாது. இங்க சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் கூட சனி நெருங்கிய டிகிரியில் இல்லை அப்படிங்கிற இங்க ஓரளவுக்கு அந்த யோகம் வேலை செய்யும். சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள். இங்க பாருங்க, சூரியன் அடுத்தது தொட போறது சந்திரன், புதன், சுக்கிரன், குரு. இது என்ன யோகம்? இப்ப சுபபசி யோகத்தை பத்தி அசுபபசி யோகத்தை பத்தி புரிஞ்சுட்டீங்களா? நான் அதுக்கு முன்னாடி உதாரணம் அதை காட்டுறேன். புரிஞ்சுட்டீங்களா? சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது சுபவசி யோகம். சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருக்கும்போது அசுபவசி யோகம். அசுபவசி யோகம் சம்பாதிக்கிறதுக்கு விடாது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, வெசி யோகம். இது என்னது? வேசி யோகம் சொல்லலாம். இந்த யோகம் என்ன சார்? சார் கேளுங்க சார். சவுண்ட் கம்மியா இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க. எப்படி இருக்கு? எடுத்துக்கூடாது, அதுதான் சொன்னேன் சார். 11ஆம் இடத்தை எப்படி எடுத்துக்கீங்க? 11ஆம் இடத்தை எடுத்துக்க பாருங்க. இப்ப இங்க செவ்வாய் சனி இருக்குது. இந்த செவ்வாய் சனியை தாண்டி இந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போறாரு. நீங்க ஒரு எதிரி கிரகத்தை சந்திச்சு வெகு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ராசிக்குள்ள அமைதியாகி மனம் அமைதியாகி அடுத்த ராசிக்கு போறீங்க. அப்ப எப்படி அந்த தன்மையில் இருப்பீங்க? நீங்க வரும்போது சந்தித்த நபர்கள் தான் நான் ஒரு பஞ்சு சார். 10 நாளைக்கு முன்னாடி சந்திச்சு சார் சொல்ல முடியாதுல்ல. குணத்தன்மை மாறாதல்ல சார். புரியுதா? நீங்க 10 நாளைக்கு முன்னாடி சந்திச்சது மாறாது. புரியுதுங்களா சார்? புரியுதா? நீங்க இதை நீங்க எடுத்துக்க தேவையில்லை. இந்த செவ்வாசனை பத்தி எடுத்துக்க தேவையில்லை. செவ்வாசனை சந்திச்சு தனுர் மண்டலத்தை தாண்டி சூரியன் அதுக்குள்ள போயிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப அதை எடுத்துக்க தேவையில்லை. அதை நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதுக்குள்ள நீங்க போகவும் வேண்டாம். அதை எடுத்துக்க வேண்டாம், விடுங்க. இங்க பாருங்க, அடுத்தது இந்த வசியோகத்தை பத்தி புரியுதா? ஏன் இவ்வளவு நல்லா இருக்கிறீங்க? ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க. கிளாஸ் எடுக்கலாமா? யோகங்கள்லாம் தெரியுது. நீங்களும் கூட பேசினாதான் சொல்ல முடியும். இது கிளாஸ் அல்ல, ஆய்வு ஜாதகம் மாதிரி. யோகங்கள் நீங்க கூட நீங்களும் கேட்க பேசணும். உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்த இடத்த நோக்கி பேச போக முடியும். யோகங்கள் கொஞ்சம் மாத்தி படிச்சீங்கன்னா காலம் விட்டுரும். அது யோகமாதான் தெரியும், யோகத்தை செய்யாது. நீங்க என்னோட பேசுங்க. அப்போ சுபவசி யோகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அசுபவசி யோகம் புரியுதா? சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பின் சூரியனுடைய மனோநிலை மாறிவிடும். சூரியனுடைய ஆத்மதன்மை மாறிவிடும். புரியுதா? நீங்க கூட ஒத்துழைப்பு. ஆத்மபலம் மாறிவிடும், தன்மை மாறிவிடும். தன்மை மாறணும்னே சார், எவ்வளவு பெரிய ராஜா தான் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்காது. தாமச குணத்து மேல நோட்டம் இருக்குது. அப்ப தாமச குணத்தினுடைய நோட்டம் இருக்கு, காமம் தானே வரும். எப்படி சம்பாதிப்பீங்க சசி? ஒரு ராஜா தான் சசி, ஒரு மிகப்பெரிய சம்பாதிக்கிறவன் தான். அவன் மனசுல அந்த நிமிஷம் கண்ணு சொல்லி முடிச்சிருது. அந்த நிமிஷம் காமம் வந்துருது. அந்த நிமிஷம் திருட்டுத்தனம் வந்துருது. அந்த நிமிஷம் வேற தனக்கு கொலை செய்யணும் எண்ணம் வந்துருது. அவன் எப்படி சம்பாத்தியத்தை நோக்கி நகர்த்துவான். தாமச குணத்தினுடைய தன்மை என்ன அது சொல்லி கொடுத்துருக்கல. களவு, பொய், பித்தலாட்டம்,
காமம், கொலை, இதெல்லாம் தானே. அப்ப அது அந்த என்ன மனசுல ஓடிக்கிட்டு அவன் சம்பாதிக்கிறது நோக்கி தொழில் நோக்கி எங்க கவனம் வைப்பான். புரியுதாமா கண்ணு? அப்போ அடுத்தது இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, தேசி சார் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா அந்த யோகம் இல்ல, கிரகமே இல்லைன்னா அந்த யோகமே இல்லைன்னு அர்த்தம். அது 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 அந்த யோகத்தை கொடுக்காது, பாதிக்கிறது பாதிக்காது. சூரியனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பின்னும் இல்ல பின்னும் இல்ல கிரகம், அந்த யோகம் இல்ல, அதை பாதிக்கிற யோகம் இல்ல. அவருக்கு வந்து நார்மலா இருக்குது சூரியன். புரியுதுங்களா? அந்த யோகம் இருந்தா ஒரு பலம். சார் நீங்க வந்து அந்த யோகம் இல்லாத அடுத்த யோகத்துக்கு போயிடலாம். நம்ம அவருக்கு சூரியன் வந்து பாதிப்பே இல்லை. சூரியனுக்கு 12 எந்த கிரகமும் இல்லை, சூரியனுக்கு 2ஆம் இடத்திலும் எந்த கிரகமும் இல்லை. அந்த ஆத்மா நார்மலா இருக்குது. அங்க சூரியனை நீங்க சப்ஜெக்டுக்கே கொண்டாட வேண்டாம், விட்டுறலாம். சூரியனால் ஆத்மா சரியா இருக்குது. அடுத்த யோகம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த யோகம், இந்த யோகம் ஒரு பலம் சம்பாதிக்கிறது. இந்த யோகம் இருந்தா ஒரு பலம். இந்த ஒண்ணுமே இல்லைங்களா, இந்த யோகம் அவருக்கு இல்ல. யோகம் இல்லைங்கிறதுனால அவர் சம்பாதிக்க மாட்டாரு அர்த்தம் இல்ல. அங்கதான் காரத்துவத்தை அடுத்த பாவத்துக்கு போகணும். தனகாரனை பார்க்கணும், இதை பார்க்கணும். சூரியன் இங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நாங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ ஸ்னூர் சார் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இதை எப்படி எடுத்துக்கணும்னா, எல்லா ஜாதகத்திலையும் சூரியனுக்கு 12 கிரகங்கள் இருக்கிறார், இல்ல சூரியனுக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறார். அப்ப கிரகமே இல்ல, சூரியனுக்கு 2 கிரகம் இல்ல, சூரியனுக்கு 12 கிரகம் இல்ல, அவர் சம்பாதிக்க மாட்டாருன்னா அப்படி யோகத்தை புரிஞ்சுக்க கூடாது. இங்க நீங்க எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த சுபபசி யோகம் அசுபபசி யோகத்தில் சுபபசி யோகத்தில் கணக்கு எடுத்துக்க வேண்டாம். சுபபசி யோகத்தில் கணக்கு எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. சுபபசி யோகம் இருக்கு, நல்ல தன்மையில் ஆத்மா இருக்குது. அதாவது சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்ல, அது ஒரு 50 மார்க். சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்குது, 75 மார்க். சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்ல, 50 மார்க். சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கு, 75 மார்க். அது ஒரு பலத்தை கொடுக்குது ஆத்மாவுக்கு. அதாவதுங்க, ஒரு போருக்கு போறவங்கிட்ட ஒவ்வொரு பலமும் வேணும். அர்ஜுனன்கிட்ட நாகாஸ்திரம், அதாவது கர்ணன்கிட்ட நாகாஸ்திரம் இருந்தது. அந்த நாகாஸ்திரம் அவனுக்கு ஒரு பலம் அல்லவா? அந்த நாகாஸ்திரம் ஒரு முறைக்கு மேல அர்ஜுனன் மேல ஐயமானு சத்தியமாயிட்டான்னு கிருஷ்ணன் அனுப்புறாருல அவங்க அம்மால. அப்போ அந்த நாகாஸ்திரம் ஒரு பலம் தானே. அப்போ சம்பாத்தியம் என்ற போருக்கு போறவனுக்கு சுபவசி யோகம் ஒரு பலம். ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் பலம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அடுத்த பலம் இருக்குதான்னு பார்க்கணும். இது வந்து முதல் பலம், ஆத்மாவுக்கு முதல் பலம். இந்த சுபவசி யோகம் அசுபவசி யோகத்துல சிக்கிக்கிட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற யோகங்கள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அடிக்கவங்க. நான் சொல்றது புரியுதா? எங்க எடுத்துக்கணும்னா, இது ஆத்மா, அந்த ஆத்மா அசுபவசி யோகத்தில் சிக்கிருந்ததுன்னா மற்ற யோகங்கள் கொடுத்தாலும் ஜாதகம் பயன்படுத்திக்க மாட்டான். அப்ப என்ன இருக்கணும்? ஒண்ணு சூரியனுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இல்லாம இருக்கணும், இல்ல சுபகிரகங்கள் இருக்கணும். பாவகிரகம் இருந்துச்சுன்னா வேற யோகம் செஞ்சால் கூட அந்த யோகத்தை இன்னொரு இது இந்த யோகம் பங்கப்படுத்தி விடணும். படிக்கத்தான் போறோம், பாப்பேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க தங்கங்களா. அதுதான் நான் கொடுத்த இதை படிக்கணுங்கிறது. ஒரு யோகத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு சமமான அசுப யோகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அந்த யோகம் பலனிலக்கும். அந்த கொடுத்த தேரியில தேரி இருக்குமே, ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு சமமான ஒரு அசுப யோகம் இருந்து விட்டால் அந்த யோகம் பலவீனம் அடையும். நான் அன்னைக்கு கொடுக்கையில் கொடுத்தேன், எந்த வாக்கியம்? என்னங்க? ஒரு ஜாதகத்தில் சுபயோகம் உள்ள பொழுது அதற்கு சமமாக அசுபயோகங்களும் உதாரணமாக இருந்து விட்டால்
ஜாதகரால் அந்த யோகத்தை முழுமையாக பெற முடியாது. சொல்லிக்கிறனா? தங்கம் 100 சார். அப்ப இத நீங்க இந்த தியரி எங்க கொண்டுட்டு வரணும்னா, இப்ப நீங்க கேள்வி கேட்டா தான் தெளிதல் ஏற்படுது. சாமி ஒண்ணு யோகத்தை செய்யி, இல்ல யோகமே செய்யாத கம்முன்னு பொட்டாட்ட இருந்துட்டா கூட பரவாயில்ல, கெட்டதை செய்யக்கூடிய அமைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தான் ஜாதகம் பட வேணும். புரியுதா? அப்போ சும்மா இருந்தா கூட அடுத்த 4 யோகம் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அடுத்த யோகமாவது கொஞ்சம் வேலை செய்யும். கெட்டு சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த யோகத்தை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த யோகத்தை சூரியன் ஒரு ஜாதகத்துல கிடக்குறாங்க. அதனால சூரியனை முதல் தரமா யோகத்தை எடுத்துட்டு பாக்குறோம். ஏன்னா ஆத்மா. அப்படி அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு